இந்த வீடியோவில் யார் மனதையும் இதயத்தையும் புண்படுத்தும் நோக்கில் அமைய பெறவில்லை, விழிப்புணர்வுக்காக மட்டுமே. பணி 1வது அதிகாரத்துல இருக்கு. திருத்தந்தை அவர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? கான்க்ளேவ்னு சொல்லுவாங்க. ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் 1வது அதிகாரத்துல இருக்கா கான்க்ளேவா? யார் சொன்னா? யோவ் ரோஸ்டிங் கிறிஸ்துவம் தம்பி, பாதர் தேர்தல் பற்றி சொன்ன உடனே பொய்ன்னு குதிக்கிறீங்களே. முதல்ல பைபிளை திறந்து அப்போஸ்தலர் 1:23 முதல் 26 வரை எடுத்து பாருங்க. யூதாஸுக்கு பதிலாக ஒரு அப்போஸ்தலனை தேர்ந்தெடுக்க நற்சான்றி பெற்ற 2 பேரை நிறுத்தி ஜெபம் பண்ணி சீட்டு போட்டு தான் மத்தியாவை தேர்ந்தெடுத்தாங்க. ஆதி திருச்சபை காலத்தில் இருந்த இந்த விவிலிய முறையைத்தான் பாதர் குறிப்பிடுறாரு. இதில் என்ன பொய் இருக்கு? உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதானா? பழைய ஏற்பாட்டு ஆதாரங்கள், நீதிமொழிகள் மற்றும் யோனா. சீட்டு போடுறது ஏதோ லாட்ரி சீட்டுன்னு நினைச்சிங்களோ? நீதிமொழிகள் 16:33 என்ன சொல்லுது தெரியுமா? சீட்டு மடியிலே போடப்படும், அதன் முடிவோ கர்த்தரால் வரும். அதாவது ஒரு முடிவை எடுக்க மனித அறிவு போதாத போது இறைவனின் சித்தத்தை அறிய இந்த முறை பயன்படுத்தப்பட்டது. அடுத்து யோனா 1:7 பாருங்க. கப்பலில் புயல் வந்தப்ப அது யாரால் வந்ததுன்னு தெரிஞ்சுக்க சீட்டு போட்டாங்க. அப்போது அந்த சீட்டு யோனா மேலே விழுந்தது. இது தற்செயல் கிடையாது, இது கடவுளோட செயல். இதெல்லாம் பைபிளில் இருக்கிற ஆளுமை முறைகள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெத்தட்ஸ். தேசங்களை பங்கிடுதல். இன்னும் ஒரு படி மேலே போய் பார்த்தா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேசங்களை பங்கிட்டு கொடுத்ததே சீட்டு போட்டுத்தான். எண்ணாகமம் 26:55 முதல் 56 வரை. லேவியர்களுக்கு பொறுப்புகளை கொடுத்தது, ஆலய வரிசை முறைகளை வகுத்தது. எல்லாமே இந்த முறையில் தான் நடந்தது. பைபிளின் அடிப்படையே தெரியாம தேர்தல் முறை பைபிளில் இல்லைன்னு சொல்றது ஒரு விவசாயிகிட்ட போய் மண்ணுக்கும் பயிருக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்ற கதை தான். ஆக மொத்தம் தம்பி, பாதர் சொன்னது ஆதி திருச்சபை காலத்திலிருந்து வர்ற விவிலிய நடைமுறை. அந்த ஆளுமை வரிசை ஹையரக்கி புரியாம பொய்னு முத்திர குத்தி வீடியோ போடுறது உங்க அறியாமையத்தான் காட்டுது. ரோஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டையும் கொஞ்சம் படிங்க, புதிய ஏற்பாட்டையும் கொஞ்சம் பகுப்பாய்வு பண்ணுங்க பாஸ். இல்லைன்னா இப்படித்தான் வசனமே தெரியாம வம்புக்கு போய் பல்பு வாங்க வேண்டியிருக்கும். அங்க எலெக்ஷன் நடந்துதா என்ன? யாரு பேரில் நிறைய பேர் ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் போப் அப்படின்னு அங்கே நடந்ததா? இல்லை இருக்கிற 2 பேர் பேரை எழுதி போட்டு யார் பேர் வருதோ அப்படின்னு நடந்ததா? யோவ் ரோஸ்டிங் தம்பி, மத்தியாவை தேர்ந்தெடுக்க சீட்டு போட்டா அது தேர்தலான்னு நக்கலா கேட்டிருக்கீங்க தம்பி. பைபிளில் இருக்கிற அந்த தேர்தல் முறைதான் இன்னைக்கு இருக்கிற நவீன ஜனநாயகத்துக்கே டெமோக்ரஸி அடிப்படை. எப்படின்னு விளக்குறேன், கொஞ்சம் வேத அறிவு இருந்தா கேட்டுக்கோங்க. தேர்தல் அடிப்படை செலெக்ஷன் வெர்சஸ் எலெக்ஷன். முதல்ல அந்த 2 பேரை எப்படி நிறுத்தினாங்க? அப்போஸ்தலர் 1:21 முதல் 23 வரை படி. அவங்க சும்மா யாரையோ கூட்டிட்டு வந்து நிறுத்தலை. ஆரம்பத்திலிருந்தே இயேசுவோடு இருந்தவங்க, உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக இருக்கிறவங்கன்னு ஒரு தகுதியை, குவாலிஃபிகேஷன் வச்சாங்க. இதுதான் இன்னைக்கு எலெக்ஷனில் இருக்கிற நொமினேஷன் முறை. 2 பேருமே நற்சாட்சி பெற்றவங்க, 2 பேருமே தகுதியானவங்க. அங்கே தான் தேர்தல் வருது. இவர் நல்லவரா அவர் கெட்டவரான்னு மக்கள் பிரிக்கலை. 2 பேருமே தகுதியாக இருக்கிறப்போ இறைவனின் முடிவை அறிய சீட்டு போட்டாங்க. இது ஒரு முறையான டிவைன் எலெக்ஷன், தெய்வீக தேர்தல் முறை. வாழ்வியலும் அரசியலும் யோனாவுக்காக இருந்தாலும் சரி, இஸ்ரவேல் தேசத்தை பிரிச்சதா இருந்தாலும் சரி, சீட்டு போடுறதுங்கிறது குழப்பத்தை தவிர்க்கவும் ஒருமித்த முடிவை எடுக்கவும் பயன்படுத்தப்பட்ட தேர்தல் அடிப்படை. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ நாடுகள் மட்டுமில்ல பாஸ், இந்திய கவர்மெண்ட் உட்பட உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆளுமை அமைப்புகளும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் பைபிளில் இருக்கிற அதே ஆளுமை மெத்தடத்தான் 1 கொரிந்தியர் 12:28 பின்பற்றுறாங்க. 2 தகுதியான நபர்கள் வரும்போது ஒருவரை தேர்ந்தெடுப்பதுதான் தேர்தலின் அடிப்படை. அது சீட்டு மூலமா நடந்தா என்ன, ஓட்டு மூலமா நடந்தா என்ன? பகுப்பாய்வு, ஃபைனல் பஞ்ச். சபையில நற்சான்றி பெற்றவர்களை பொறுப்புக்கு கொண்டு வர்ற அதே முறையைத்தான் பாதர் விளக்கினாரு. அதை நக்கல் பண்றதுக்கு முன்னாடி சீட்டு என்பது ஒரு நிர்வாக முடிவு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷன் எடுக்க பயன்படுத்தப்பட்ட கருவின்னு தெரிஞ்சுக்கோங்க. பைபிளில் இருக்கிற கான்செப்ட் தான் இன்னைக்கு உலகத்துக்கே அரசியல் வாழ்வியலா இருக்கு. இது புரியாம தேர்தல் நடந்ததா என்னன்னு கேட்கறது கார் ஓட்டிக்கிட்டே பெட்ரோல் எதுக்குன்னு கேட்கிற மாதிரி தான். தலைவரா நியமிக்கப்பட்டாரு யார் அவரு? இவங்களுக்கெல்லாம் பேதுரு. அப்ப பேதுரு இறந்த உடனே அவருக்கு பதிலா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இது கூட டவுட் தான் ப்ரோ. ஏன்னா
பேதுரு இவங்களுக்கெல்லாம் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்னு எங்கேயுமே இல்லை. போய் நம்பர் 2, யோவ் ரோஸ்டிங் தம்பி, பேதுரு தலைவரே இல்லை, ஃபாதர் சொன்னது போயின்னு அப்பட்டமா ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. என்னப்பா நீங்க முன்ன பின்ன பைபிளை வாசிச்சிருக்கீங்களா? இல்லை, ஒரு வசனத்தையாவது உருப்படியாக யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்காமையே மற்றவங்க பொய் சொல்கிறாங்கன்னு தீர்ப்பு சொல்ல உங்களுக்கு யார் அதிகாரம் தந்தது? யாத்ராகமம் 20:16 என்ன சொல்லுது தெரியுமா? பிறனுக்கு விரோதமாய் பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. ஆனால் நீங்கள் பைபிளை வாசிக்காமையே மற்றவங்களை குற்றவாளியாக்கி பெரிய பாவத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க. பேதுருவை யாரும் தேர்ந்தெடுக்கலன்னு சொன்னீங்களே, இதோ பைபிளின் பதில். மத்தேயு 16:18-19 வரை எடுத்து பாருங்க. நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த பேச்சின் மேல் என் சபையை கட்டுவேன். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு கொடுப்பேன். ஒரு ராஜ்யத்தோட திறவுகோலை ஒருத்தர்கிட்ட கொடுக்கிறது தான் தலைமை. அதே போல யோவான் 21:16 இயேசு கிறிஸ்து நேரடியாகவே என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு பேதுருவுக்கு ஆளுகை அதிகாரத்தை கொடுத்தாரு. ஆண்டவரே நேரடியாக நியமிக்கும் பொழுது அங்க வேற என்ன சாட்சி வேணும்? சீட்டு போடுறது பத்தி நக்கல் பண்றீங்களே. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சீட்டு போடுதல் என்பது இறைவனின் சித்தத்தை அறியும் ஒரு முறையாக இருந்தது. இதோ ஒரு பிராக்டிக்கல் நாலேஜ். இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும் பொழுது ஒரு தலைவருக்கு வாக்குச்சீட்டு பேலட் பேப்பர் போடுறோமே, இந்த முறை எங்கிருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க? இதோட அடிப்படை வேறு பைபிள் தான். அந்த காலத்தில் தகுதியான நபர்களை நிறுத்தி சீட்டு போட்டு தேர்ந்தெடுத்த முறையை தான் ஃபாதர் விளக்குறாரு. இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் அடுத்தவர்களை பொய்ன்னு சொல்றது உங்களோட காழ்ப்புணர்ச்சியை காட்டுது. பைபிளில் இருக்கிற விஷயத்தையே இல்லைன்னு சொல்லி கிறிஸ்தவத்தை கொச்சைப்படுத்துகிற நீங்கள் நேரடியான கிறிஸ்தவம் கிடையாது. நீங்கள் சாத்தானின் தூதுவனாய் இருக்கிறீர்கள். மற்றவங்களை சுட்டி காட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல பைபிளை ஒழுங்காக வாசிங்க. இல்லைன்னா இப்படித்தான் ஒரு நாளும் இல்லாமல் பேசி அசிங்கப்பட வேண்டியிருக்கும். ரஃப் மெட்ஃபாட் சரளமாக சர்வசாதாரணமாக போகிற போக்கில் பொய் சொல்லிட்டு ஓடுறாரு. விஷயத்தையே இல்லைன்னு சொல்லி கிறிஸ்தவத்தையே கொச்சைப்படுத்துகிற நீங்கள் நேரடியான கிறிஸ்தவம் கிடையாது. பைபிளை வாசிக்காமலும் யோசிக்காமலும் பேசுகிற நீங்கள் நேரடியான சாத்தானின் தூதுவனாய் தான் இருக்கிறீர்கள். அடுத்தவங்களை பொய்யன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த புனித நூலை எடுத்து புரட்டி பாருங்க. இல்லைன்னா இப்படித்தான் ஒரு நாளும் அறிவு இல்லாமல் பேசி அசிங்கப்பட வேண்டியிருக்கும். திருத்தந்தையர்கள்லாம் ஒன்றும் இல்லைப்பா, போப். சரியா? என்னப்பா திருத்தந்தையர்னா போப்பா இன்னும் ரொம்ப நக்கலாக கேட்குறீங்களே. தம்பி முதல்ல பைபிளை வாசிங்கன்னு சொன்னா கேட்குறீங்களா? இல்லை ஒரு வசனத்தையாவது உருப்படியாக யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? திருத்தந்தை என்பது வெறும் பதவி பெயர் கிடையாது. அது விவிலியத்தில் அப்போஸ்தலர்கள் கையாண்ட ஒரு ஆவிக்குரிய உறவு முறை. பைபிளில் 1 கொரிந்தியர் 4:15 பவுல் என்ன சொல்கிறாரு தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு 10,000 உபாத்தியாயிகள் இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை ஜனிப்பித்தேன். அப்போஸ்தலனாகிய பவுலே விசுவாசிகளை தன் பிள்ளைகளாக கருதி ஒரு தகப்பனாக திருத்தந்தையாக நின்றார். அதே போலத்தான் யோவானும் யோவான் 2:1 என் சிறு பிள்ளைகளே என்று அழைக்கிறார். அப்போஸ்தலர்கள் தங்களை விசுவாச தந்தைகளாக பார்த்த அந்த முறையைத்தான் திருத்தந்தையர் ஹோலி ஃபாதர்ஸ் என்று அழைக்கிறோம். இந்த ஒரு அடிப்படை பைபிள் அறிவோ விவிலிய தமிழ் ஆளுமையோ இல்லாமல் அடுத்தவர்களை போய் சொல்வதாக அப்பட்டமாக குற்றஞ்சாட்டுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் தந்தவன் யார்? பைபிளில் இருக்கின்ற ஒரு விஷயத்தையே இல்லை என்று மறுக்கும் நீங்கள் நேரடியான கிறிஸ்தவம் கிடையாது. நீங்கள் நேரடியான சாத்தானின் தூதுவனாய் இருக்கிறீர்கள். அடுத்தவங்களை பொய்யன்னு சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பைபிளை யோசிச்சு பாருங்க. இல்லைன்னா இப்படித்தான் ஒரு நாளும் இல்லாம பேசி அசிங்கப்பட வேண்டி இருக்கும். போய் நம்பர் எண்ணி முடியா. என்னப்பா பொய் எண்ணி முடியாதுன்னு ரொம்ப நக்கலா சொல்லிட்டீங்க தம்பி. உண்மையிலேயே எங்கள் எண்ணி முடிக்க முடியாது எது தெரியுமா? பைபிளை பற்றி ஒரு துளி அறிவு கூட இல்லாமல் நீங்கள் பேசுகிற இந்த அரைக்குறை பேச்சை தான் எண்ணி முடியாது. முன்ன பின்ன பைபிளை திறந்து ஒரு வசனத்தையாவது வாசிச்சிருக்கீங்களா? இல்லை வாசித்ததை தான் ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு வசனம் கூட தெரியாமல் அப்பட்டமாக ஒரு விஷயத்தை பொய்ன்னு சொல்கிறீங்களே, இதுக்கு பேர் தான் வசன அறியா. ஓவர்சியர், ஷெப்பர்ட் ரோல் எல்லாம் ஒன்று தான். ஷெப்பர்டு, ஓவர்சியர் வேற இருக்கு பாருங்க. அதிகாரத்தில் இருக்கு. அவர்கள் ஒவ்வொருத்தர் தலைமையிலையும் கை வச்சு ஒவ்வொரு நகரத்திற்கும் மூப்பர்களை ஏற்படுத்தினார்கள். ஃபாதர், மூப்பருக்கு கிரேக்க வார்த்தை என்ன? பிரெஸ்பிட்டெரோஸ். அதனுடைய ஆங்கில வார்த்தை பிரீஸ்ட், குருவானவர். மூப்பர்களும் கண்காணியும் ஒண்ணுதான்.
ஒரே வேலைதான் இல்லைன்றீங்களா? தம்பி, அதாவது உங்க ஊர்ல அதாவது அண்ணனும் தம்பியும் ஒண்ணுதான், ஒரே பேர் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இந்த காரியம். அதாவது போப்புனாலும் ஒரே பேர் தான், மூப்பனாலும் ஒரே பேர் தான் அப்படின்னு பேரர்த்தம் தெரியாத ஒரு திடல் தற்குறி இப்படி நீ பேசுவியா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதே மாதிரி இந்த பொய்ன்னு இந்த ஃபாதர் வந்து சொல்றாரு, வைக்கிறாரு, பொய்யா இருக்கு, என்ன சொல்றது, எல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. ஒன்று, நீ போய் பைபிளை நல்ல தரவா வாசிட்டு அதுக்கப்புறம் பொய்யா மெய்யா அப்படின்னு பார்க்கணும். முதல்ல எபேசியருக்கு எழுதிய நிருபம் 4:13 வாசி. அங்க விசுவாசிகள் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தி இருக்கும்படி அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டார். அப்போ அப்போஸ்தலர்கள்னா யாரு? கிறிஸ்து இயேசுவால் அனுப்பப்பட்டவர்கள் அப்போஸ்தலர்கள். புரியுதுங்களா? பிரதான அப்போஸ்தலன் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ அனுப்பப்பட்டவர் அப்படிங்கிற பெயர் இருக்கு. அதே வேளையில் தூய தமிழ்ல திருதூதர்கள் அப்படிங்கிற பெயராக இருக்கிறது. அப்படியானால் இந்த சிம்பிள் லாஜிக் கூட தெரியல. அதே வேளையில நீ தீமோத்தேயுலாம் சொல்ற, அதாவது கண்காணியானவன் அப்படின்னு சொன்னா பிஷப்புங்கிறது பொருள். கண்காணிப்பு அப்படின்னு சொன்னா ஒரு டிஜிட்டல் கேமரா அந்த இடல் அடையாம இருக்கிறதுக்காக கண்காணிப்பு செய்யுங்கள் இருக்கு. ஸோ இது வந்து கண்காணி அப்படிங்கிறது பிஷப்பு. அதுக்கப்புறம் மறுபடியும் எல்டர்ஸ், மூப்பருங்கிற ஒரு பெரியவராக இருப்பார். அந்த இதில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, சபைகளில் மூப்பர் இருக்கிறாங்க அப்படின்னா சில முடிவுகளை சில காரியங்களை அனலைஸ் பண்ணி இது சத்தியம் உண்மைதானா அப்படிங்கிறத பகுப்பாய்வு செய்தல், மற்ற காரியங்கள்லாம் செய்கிறது எல்டர்ஸாக செய்கிறாங்க, வைக்கிறாங்க. ஸோ இதுக்கும் இந்த பேருக்கும் இதுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியல அப்படின்னு சொன்ன எல்லாம் ஒண்ணுதான்னா நீயும் பொண்டாட்டியும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமா இருக்கு. உங்களுடைய மனைவி பேரு ரெபக்கா அப்படின்னு சொன்னா உன் பேர் என்ன? ஜஸ்வினா இருக்கு. அப்போ தனித்தனியா இருக்கு பேர்களை ஆண்டவர். அப்போ சபைகள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தி இருக்கும்பட்டு முதலாவது சுவிசேஷகர்கள். சுவிசேஷகர்கள்னா நற்செய்தியாளர்கள் அப்படிங்கிறது பொருள். சுவிசேஷர்கள்னா சீசர்கள் என்று பொருள். இப்படி பல பெயர்கள்ல இருக்குது, சரியா? அப்போ அப்படிப்பட்ட பெயர்களோடு இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் மேக்க வச்சிருக்க ஆண்டவர், நீ வந்துட்டு ஒரே பேர் தான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு வசன கான்டெஸ்டே இல்லாம இப்படித்தான் வந்து பொய்ன்னு சொல்லணும்னு எந்த ஆண்டவர் சொல்லியிருக்காரு? ஏண்டா டேய், படிச்சிருக்கியா? வேற முன்ன பின்ன படிச்சிருக்கியாடா? வேத அறிவு இல்லாத வேத தற்குறியே, படிக்காமலே பொய்ன்னு சொல்றியடா. கன்னியாஸ்திரிகளையும் இருக்கிறாங்க, அப்போஸ்தலர் நடபடிகளை போய் வாசி, கன்னியாஸ்திரிகளையும் இருக்காங்க. அதே வேளையில ஒரு அதாவது விசுவாச பிள்ளைகளை ஆவிக்குரிய தகப்பன்னு சொல்றாங்க இல்லையா? அதே ஃபார்மேட்டில் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, என் பிள்ளைகளே அப்படின்னு அநேக இடங்கள்ல பவுல் சொல்றதை பார்க்க முடியுது, யோவான் சொல்கிறத பார்க்க முடிகிறது. திரு தந்தையர்கள், திரு அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்த பரிசுத்தாவியானவருக்கு கொடுத்த மதிப்பு, கணம். புரியுதா? ஆவிக்குரிய தகப்பன் அப்படிங்கிற ரீதியில திரு தந்தையர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கிறது. இந்த அர்த்தத்தை பகுப்பாய்வு செய்ய முடியாத நீ எல்லாம் பிறரை எப்படி பொய்ன்னு சொல்லுவ? இதுல நக்கல் வேற. ஏண்டா டேய் ஜஸ்வின், எங்கிருந்துடா வர்ற அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உண்மையில சொல்றேன் நானு, நீ உண்மையில பைபிளை வாசிச்சிருக்கியா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது உண்மையில சொல்றேன்னா, உனக்கு பைபிளை பற்றி நாலேஜ் தெரியாது. நாலேஜை படிக்காம பைபிளை வாசிக்காமலே நீ வந்து ட்ரோல் பண்ணுறங்கிற பேரில் நீ இது பண்ணுறது வைக்கிறது வந்து அறியாமையை காட்டுது. அதே போல் நீ வசனத்தை வளைக்கிறது, வசனத்தை மாற்றி சொல்கிறதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கே விரோதமான செயல். புரியுதா இல்லையா? ஆண்டவருடைய பதவி என்ன தெரியுமா உனக்கு? ஆண்டவர் அனுப்பப்பட்ட, தேவனால் அனுப்பப்பட்டவர் அப்போஸ்தலர், பிரதான அப்போஸ்தலர், பிரதான மேய்ப்பன் விச் மீன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன். மேய்ப்பன் என்றால் மேய்க்கிறவர், மந்தைகளை மேய்க்கிறவர், வழி நடத்துகிற தலைமை பண்பு. பேதுருவை குறித்தும் தலைமை பண்பாக இருக்கிறார், அவர் தலைமையை ஏற்று நடத்துகிறவராக இருக்கிறாரு. அதையும் இல்லைன்ட்டீங்க. அப்போ சுத்தமான சுய அறிவு நாணமற்ற ஒரு ஜெஸ்வின் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த வீடியோவை பார்ட் 2 தொடர்ந்து அவனுக்கு பதில் சொல்லுவோம்.